அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மன்னிப்பு பற்றி இயேசுவினுடைய போதனையாக 4வது பகுதியை இந்த பகுதியிலே மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் பதிலுரைக்கிறதை பார்க்கிறோம். மன்னிப்பு தெரிந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் மன்னிக்க வேண்டுமா என்கிற கேள்விகள் நமக்குள்ளாக உண்டாகக்கூடும். ஆகவே வேதத்தை ஒரு வசனத்தை எடுத்து நாம் தீர்மானித்து விடாதபடி இதை சரியாக புரிந்து கொள்ளுகிறதற்கு லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அதாவது நமக்கு விரோதமாக தவறு செய்கிறவர்களை நாம் கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டால் அது 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் ஆனாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசுவினுடைய போதனை காணப்படுகிறதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பேதுருவையும் யூதாஸ் காரியத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் பார்க்கிறோம், மார்க்குவிலும் பார்க்கிறோம், லூக்காவிலும் நாம் பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்து பார்த்த மாத்திரத்திலே லூக்கா 22ஆம் அதிகாரம் 61-62 அந்த ஒரே ஒரு பார்வை அவன் மிகவும் மனங்கசந்து அழுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசுவினிடத்தில் அவன் வந்து நிற்கிறான். செய்த பாவத்தின் நிமித்தமாக 3 தரம் மறுதலித்து விட்டான். ஆனால் அவன் வந்த இடமோ இயேசுவினிடத்தில் அந்த ஒரே ஒரு பார்வை நிமித்தமாக மனங்கசந்து அழுதபடியினால் அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 27:3 மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்று கண்டு மனஸ்தாபப்பட்டு அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்ப வந்து அந்த காசை திருப்ப கொடுக்கிற ஒரு குற்ற உணர்வோடு கூட வந்து நிற்கிறான். அவன் மனிதனிடத்தில் சென்றபடினால அவங்க மன்னிக்க முடியாமல் அது உண்பாடு என்று சொன்னதினால அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனஸ்தாபப்படுகிற காரியம் யாருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கிறோமோ அவர்களிடத்தில் வந்து மனஸ்தாபப்படும் பொழுது அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். இங்கே ஆண்டவர் ஒரு உவமையின் மூலமாக இன்னும் ஆழமாக ஆண்டவர் பேசுகிறார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது, ஒரு ஆண்டவனுக்கு ஒப்பாயிருக்குது. 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவன் அதை தீர்க்க நிர்வாகம் இல்லாமல் மாறின பொழுது அவனை பிடிச்சிட்டு வந்து அவனையும் அவனுடைய பெண் ஜாதியும் அவனுடைய பிள்ளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவனை தீர்க்கும்படியாக அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான் தன்னுடைய ஆண்டவன். அவன் அப்பொழுது தாழ விழுந்து வணங்கி, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு அங்கே மன்னித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனத்தில் அந்த கடன் இவனுக்கு இப்போ விடுதலை பண்ணப்பட்டுருச்சு. அவன் மனதிறக்கத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆண்டவன் அவனுக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான். ஒரு காசும் திரும்ப செலுத்த வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 28ஆம் வசனத்தில் கடன் மன்னிக்கப்பட்டவன் அப்படியே புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் மட்டும் கடன்பட்ட ஒருத்தன் தனக்கு எதிராக வருகிறான். இவன் உடனே ஓடி போய் அந்த உடன் வேலையால் பிடிச்சு தொண்டையை நெரித்து அந்த காசை தரும்படியாக கேட்கிறான். அவனும் இவன் எப்படி செய்தானோ அதே போல் காலில் விழுந்து மன்னித்து கொள்ளும், என்கிட்ட பொறுமையாயிரும், நான் அப்படியே திரும்ப தருகிறேன் என்று கெஞ்சி கேட்குறான். ஆனால் இவன் சம்மதிக்கலை. காவலில் போட்டு வித்தான். அதனை கண்ட மற்ற வேலைக்காரர்கள், உடன் வேலைக்காரர்கள் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிடுச்சு. ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க. இவனுக்கு இவ்வளோ பெரிய கடன் மன்னிக்கப்பட்டுச்சு, விடுதலையாக்கிட்டார. ஆனால் இவன் ஒரு 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனை பிடிச்சி கொண்டு போய் காவலில் போடு விற்று விட்டானே சொன்ன உடனே அந்த எஜமானுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு. அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி, பொல்லாத ஊழியக்காரனை, உன் கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சி உபாதிக்கிறவள் இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். அதாவது சித்திரவதை செய்கிறவங்கள்ட்ட அவனை ஒப்பு கொடுத்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும்
அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இதை இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற சின்ன சின்ன காரியங்களை அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய மனதிலே வைத்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நம்ம இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு இரக்கத்தோடு கூட வாழ்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் சொல்லி இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் அதை எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல உலகத்தில் மிக சிறந்த ஞானி என்று அழைக்கப்படுகிற சாலமோன் 21வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏழையின் கூக்குரலுக்கு தன்னுடைய செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் மனிதர்கள் நமக்கு விரோதமாக தவறுகள் செய்யும் பொழுது, தவறுகிறது மனிதனுடைய இயல்பு, ஆனால் அவர்களை கொஞ்சம் கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதற்காக மனஸ்தாபப்பட்டு 7 தரம் அல்ல 70 தரம் மனஸ்தாபப்பட்டு என்னை மன்னித்துக்கொள் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அப்படி மன்னித்தால்தான் நாம் எவ்வளவோ தவறுகளிலே நம்முடைய காரியங்களிலே தவறுகிறோம். பரமபிதாவும் பூரண சர்க்குணராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா பாவங்களையும் நாம் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த காரியத்திலே மனம் திரும்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே.